ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே, சீனியர் டிக்கெட் எக்ஸாமினர், சதர்ன் ரயில்வே. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக ஒரு டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. டிக்கெட் எக்ஸாமினர், ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர், அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிசிடிசி, சிசிடிசி, இது எல்லாமே ஒரே போஸ்டிங் தானா இல்லை செப்பரேட் போஸ்ட்டா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2018 அந்த எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிசிடிசி ஆர் சிசிடிசி அப்படின்ற ஒரு போஸ்ட்டே கொண்டு வராங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த டிக்கெட் செக்கிங், சரிங்களா, இதெல்லாம் வருது. ஸோ இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் நாட் ஓன்லி டிக்கெட் செக்கிங், நிறைய போஸ்ட் இருக்குது. டிக்கெட் செக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து யூடிஎஸ் அன்ரிசர்வ் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பிஆர்எஸ் ரிசர்வேஷன் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்சல்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளோ பைக்கோ நம்ம சென்னையிலேருந்து ஒரு மதுரைக்கோ தூத்துக்குடிக்கோ வந்து பார்சல் பண்ணி அனுப்புவோம்ல. ஸோ அது வந்து நம்ம எங்கே போய் பண்ணுவோம்னா பார்சல் ஆஃபீஸில் போய் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்சல். அதே மாதிரி கூட்ஸுக்கும் பார்சலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்சல்னால் ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் மேக்ஸிமம். கூட்ஸுன்றது ஒரு ஃபுல் ரேக்கே இல்லைனா ஒரு ஃபுல் ஒரு 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 ரேக்கு இல்லைனா ஒரு ஃபுல் ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து கூட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 1000 மூட்டை அரிசி கவர்மெண்ட் வந்து நம்ம யூபியிலேருந்து இங்கே கொண்டு வரலாம், இல்லை இங்கேருந்து ஒரு நார்த் இந்தியா கொண்டு போகலாம். அதே மாதிரி கோல், சரிங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கூட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வருது மக்களே. ஸோ இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இதுக்கு முன்னாடி 2018 அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஒவ்வொரு போஸ்டிங்கும் செப்பரேட் போஸ்ட்டாக இருந்தது. பட் 2018 கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லா போஸ்டிங்கும் மெர்ஜ் பண்ணிட்டு இதுக்கு பேர் வந்து சீனியர் சிசிடிசி ஆர் சிசிடிசி அப்படின்னு இந்த போஸ்டிங்க்கு பேர் வந்து வச்சுட்டாங்க. ஸோ சிசிடிசி, சீனியர் சிசிடிசி, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சிசிடிசினா நீங்கள் 12ஆம் வகுப்பு அது அந்த லெவலில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிசிடிசி அப்படின்ற டெசிக்னேஷன் வந்து கொடுப்பாங்க. அதே வந்து நீங்கள் டிகிரி லெவலில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து போஸ்டிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன் வந்து சீனியர் சிசிடிசி அப்படின்னு கிடைக்கும். சேலரியுமே வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். டிகிரி லெவலில் பிளேஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து அப்போ நான் செப்பரேட்டாக டிக்கெட் எக்ஸாமினர், டிடிஇ இப்படிலாம் செப்பரேட்டாக ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆகலாம். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து செப்பரேட்டாக ட்ரைனிங் வந்து செப்பரேட்டாக கொடுத்தாங்க மக்களே. உங்களுக்கு வந்து இப்போ கவுண்டரில் மட்டும் தான் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு மட்டும் தான் செலக்ட் ஆகுறீங்க, இல்லைனா பார்சல் ஆஃபீஸில் மட்டும் தான் செலக்ட் ஆகுறீங்க, இல்லை டிக்கெட் செக்கிங்கில் மட்டும் தான் செலக்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 months ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா போஸ்டிங் நான் சொன்னால, இந்த டிக்கெட் செக்கிங்கு, கவுண்டரு, அதாவது புக்கிங் ஆஃபீஸு, அதுக்கப்புறமா வந்து பார்சல் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் கூட்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு டிடிஇ தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரைனிங்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபீல்டு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெஸ்பெக்டிவ் டிவிஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. ஃபீல்டு ட்ரைனிங் முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட வில்லிங்கை வந்து கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணுமோ அந்த போஸ்டிங் வந்து அலாட் பண்ணுவாங்க, சரிங்களா. இப்போ வந்து செப்பரேட்டாக இந்த டிக்கெட் எக்ஸாமினர், ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் அப்படின்ற போஸ்டிங்கே கிடையாது மக்களே, சரிங்களா. அதை தான் வந்து சிசிடிசி ஆர் சீனியர் சிசிடிசி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இப்படி தான் இந்த மாதிரி தான் எடுக்க போகிறாங்க. 2018 முன்னாடி செலக்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து டெசிக்னேஷன் வந்து டிஇ, அதாவது டிக்கெட் எக்ஸாமினர், சீனியர் டிக்கெட் எக்ஸாமினர், இந்த மாதிரி இருந்திருக்கும். 2018 அப்புறம் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து டெசிக்னேஷன் வந்து சீனியர் சிசிடிசி ஆர் சிசிடிசி அப்படின்ற மாதிரி இருக்கும், சரிங்களா மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பை பாய், டேக் கேர்.